ஒண்ணு ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் பற்றி நான் சொல்றேன். திருவண்ணாமலை ரமண மகர்ஷிகள், அந்த பேரை தான் அண்ணாமலைன்னு சொல்லி நான் வச்சது. அதான் அண்ணாமலை. ஒரு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிலாசபர் அண்ட் பெரிய சயின்டிஸ்ட். அவர் ரமண மகர்ஷிகளை பார்க்க போறாரு. இவர் என்ன ஒரு பெரிய மகரிஷி, இவர்கிட்ட என்ன இருக்கு நான் கேட்கிறேன். சும்மா இவர் எல்லாரும் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அவருக்கு இன்டர்வியூ கொடுக்கல. 2 நாள் கழிச்சு ரொம்ப அகமோட அந்த ஜார்ஜ் பெரிய பிலாசபர் அந்த ரமண மகர்ஷி முன்னால உட்கார்றாங்க. உட்கார்ந்து கேட்கிறாங்க ரமண மகர்ஷிகள், அப்போ நீ யார் அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஜார்ஜ். ஜார்ஜ்ங்கிறது உன்னுடைய பேரு, நீ யார்? அவரு, நான் இந்த மாதிரி அமெரிக்கால இருந்து வர்ற ஜார்ஜ். அமெரிக்கா நீ இருக்கிற இடம், நீ யார்? நானு அப்படின்னு சொல்றேன். அது உன் உடம்பு, நீ யார்? ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுறார். நான் எனக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வா. அந்த பெரிய பிலாசபர் 4 நாள் இருந்து குழம்பி போய் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போறாரு. எனக்கு தெரியல, அவ்வளவு பெரிய தாட்ஸ், நான் அது, நான் இது, நான் இப்படி, அவ்வளவு அது இது அதெல்லாம் சொல்றது எனக்கு புரியல. அதுதான் அந்த பண்டல் ஆஃப் தாட்ஸ், அதுதான் ஈகோ. அந்த ஈகோவை கிரஷ் பண்ணு, அப்போ நீ யாருங்கிறது உனக்கே புரியுது அப்படின்னு சொல்றாரு ரமண மகர்ஷி. So this is a message what I mean really I want to tell you to all. ஆண்டவனுங்கிறது எங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கா. இந்த நான் இப்படி, நான் அப்படி, இவ்வளவு பணம், பொண்டாட்டி, பந்தம், சொந்தம், அது இது, அப்படி செய்யணும் நான் ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு அந்த நிம்மதியவே இருக்க முடியாதுங்க. When ambition ends, then only peace begins. ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போதான் நிம்மதி தானா மேலே வரும்.